அதிமுக பாஜக கூட்டணி நிர்பந்தம் மற்றும் அச்சுறுத்தலால் ஏற்பட்ட கூட்டணி என்று ஆம் ஆத்மி கட்சி விமர்சித்துள்ளது. தற்போதைய கூட்டணி எப்படி பாருங்க? திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக இப்படி இருக்கும்போது தேசிய கட்சியா நீங்க எப்படி பாருங்க? இது தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு வாடிக்கையான ஒன்று. பாமகவை பொறுத்தளவில் இது ஒரு வாடிக்கையான ஒன்று. இது பாமகவை பற்றி நீங்கள் இது பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமும் இல்லை. அவங்க இதை பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கே போவாங்க, இங்கேயா அங்கேயாங்கிறதான் இருந்த நிலை. அதை அவர்கள் அன்புமணி அவர்கள் அப்படி நடந்துக்க மாட்டாருன்னு நினச்சோம். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் என்ற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அவர் அருமையான பிரச்சாரங்கள் செய்தால் எங்களை போன்றவர்கள் கூட ஊழலுக்கு எதிரானவர்கள், மதவாதத்துக்கு எதிரானவர்கள், மக்கள் நலனை எதிர்பார்க்கிற இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இருந்தவர்கள் கூட அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து நாங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம். தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளில் இப்படி ஒரு வருகிறார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான், நாங்கள் ஒரு இருக்கிற போல இருக்கிறதாங்கிறத நிரூபித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்தியாவுடைய சூழ்நிலை மதவாதத்திற்கு எதிராக இருக்கிறது. மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் டிமானிட்டைசேஷன் மற்றும் அனைத்து விஷயங்களிலும் தொடர்ந்து மக்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது எதை காட்டுதுன்னு சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் பாஜக அதிமுகவை மட்டுமல்ல, எந்த கட்சி அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் பாஜகவினுடைய தொடர்பு வைத்துக் கொள்வது யாருக்கும் பிடிக்கலைங்கிறதா உண்மை. இது நிர்பந்தத்தின் பேரில் தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை கூட்டணி அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சி என்பது ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கட்சியாக, ஒரு மரியாதைக்குரிய ஒரு கட்சியாக உண்மையிலே மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெளியே தெரியும். ஆம் ஆத்மியினுடைய அவசியம் இன்று பல கட்சிகளும் இன்று உணர்ந்து விட்டார்கள். மக்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் இந்த தேர்தலில் மிக முக்கியமானதாக இருக்கிறது.